வணக்கம். நான் சாந்தா ஜெயராஜ். சாந்தா ஸ்டேபிள் என்ன சமையல் ஒரு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நாங்கள் பிரியாணி சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரியாணி சீரீஸில் முதல்ல நாங்கள் புதினா சட்னி இதுக்கு முதல் எபிசோடில் நாங்கள் செய்தோம். இந்த தடவை உங்களுக்கு தயிர் பச்சடி நான் செய்து காட்டுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தயிர் பச்சடி நான் 2 வகையாக இன்னைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இது 2 வகை மட்டும் இல்லை, 10 வகையாக கூட தயிர் பச்சடி நீங்கள் செய்யலாம். இதெல்லாம் உங்களுடைய அந்த இமேஜினேஷன் தான் இதுக்கு நீங்கள் நிறைய பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ சிலர் என்ன செய்வாங்க, கடைகளில் வெங்காயம் மட்டும் போட்டு தயிர் பச்சடி அவங்க செய்வாங்க. அது கமர்ஷியலாக அவங்க செய்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. ஆனால் நாங்கள் செய்யும் போது வீடுகளில் தயிர் பச்சடி செய்யும் போது கொஞ்சம் வித்தியாசமான முறைகளில் நாங்கள் செய்யலாம். அதில் பல வகையான காய்கறிகள் நாங்கள் சேர்க்கலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்றது உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இன்னைக்கு. அதாவது 2 வகை நான் செய்து காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இமேஜினேஷன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஐடியாஸ் வச்சு வித்தியாசமான தயிர் பச்சடியெல்லாம் நீங்கள் செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நாங்கள் 2 வகையான தயிர் பச்சடி பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது பாருங்கள், இதில் நான் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கப் அளவில் 3 கப் தயிர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இப்போ டேட்ஸ் இருக்குது, கேஷ்நட்ஸ் இருக்குது, இது ரைசின்ஸ், ஜீரக பொடி, இது முழு ஜீரகம், அப்புறம் உப்பு. ஸோ இவ்வளோ தான் எங்களுக்கு தேவையான பொருட்கள். இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களுக்கு தெரியும் தயிர் பச்சடின்றது வெரி சிம்பிள். ஆனால் அது வெரைட்டியாக செய்யும்போது சுவை வித்தியாசமாகவும் இருக்கும். முதல்ல நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் டேட்ஸ் நல்ல சின்னதாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேஷ்நட்ஸ் இதுவும் சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். இப்போ கேஷ்நட்ஸ் போட விருப்பம் இல்லாதவங்க ஆமண்ட்ஸ் போடலாம். அதாவது பாதாம் பருப்பு நீங்கள் போடலாம், அப்படி இல்லாட்டி பிஸ்தா பருப்பு, பிஸ்தாஷியோஸ் போடலாம். அது உங்கள் இஷ்டம். ஸோ எனக்கு கேஷ்நட்ஸ் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் கேஷ்நட்ஸ் உபயோகப்படுத்துவேன். உலர் திராட்சை, ரைசன்ஸ். ஸோ இது நீங்கள் இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி விடணும். தயிர் நீங்கள் இதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட விரும்பினா கூட நீங்கள் போடலாம். இந்த தயிர் பச்சடி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ரைசன்ஸ் இருக்குது, டேட்ஸ் இருக்குது, நல்ல இனிப்பாக இருக்கும். ஸோ அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து கொடுக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் இல்லை, இது நீங்கள் சாதாரணமாக டெய்லி உங்கள் சாப்பாட்டுக்கு கூட நீங்கள் செய்யலாம். ஓகே, இவ்வளோதான். இது நல்லா அந்த உப்பு இதில் மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா ஓகே. இதில் இப்போ ஒரு கொஞ்சம் இப்படி சீரகத்தூள், அப்புறம் இந்த முழு சீரகம், இது கார்னிஷுக்கு தான். ஆனால் இது கடிபடுறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெரி டேஸ்டி. இட்ஸ் அ ஃப்ரூட் அண்ட் நட் யோகட். எல்லோரும் செய்து பாருங்கள். இட்ஸ் ஸோ குவிக். 2 மினிட்ஸ் கூட எடுக்காது உங்களுக்கு செய்கிறதுக்கு. எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா சர்வ் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும், இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அப்போ அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும். அது வரையில் இது அப்படியே நீங்கள் மேலே போட்டு வச்சுருக்கலாம். பட் எப்போ நீங்கள் டேபிளுக்கு சர்வ் பண்ண எடுக்கிறீங்களோ அப்போ மட்டும் நீங்கள் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இது ரொம்ப சுவையான ஒரு தயிர் பச்சடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் மறுநாள் நீங்கள் உபயோகப்படுத்துகிறதா இருந்தால் முதல் நாள் கூட நீங்கள் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நல்லது. சாந்தா ஸ்டேபிள் ஸ்பெஷல் தயிர் பச்சடி, இன்னொரு தயிர் பச்சடி இப்போ நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நாங்கள் 2வது மெத்தட் தயிர் பச்சடி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள், முதல் தடவை எடுத்து அதே அளவு தான் எடுத்துருக்கேன் தயிருக்கு. அதாவது 500 grams ஓ 1/2 liter எடுத்திருக்கேன். இது பீட்ரூட், கேரட், அப்புறம் கியூக்கம்பர், வெள்ளரிக்காய். ஸோ இது 3 கலர்ஸில் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. உணவுப் பொருள் கொஞ்சம் கண்களை கவரக்கூடியதாக இருந்தால் பார்க்குறவங்க உடனே சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அது ஒரு ரீசன். மற்றது எப்போவுமே நீங்கள் செய்கிற இந்த சமையல் முறைகளில் ஒரு நீட்னஸ், ஒரு அழகு, ஒரு கலர் காம்பினேஷன் எல்லாம் இருந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படி சேர்க்க போகிறோன்னு பார்ப்போம். முதல்ல நான் உப்பு சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன். அதை வந்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈரத்தயிர் பச்சடி வந்து நீங்கள் முதல் நாளெல்லாம் செய்து வைக்க முடியாது. ஏன்னா அந்த கலர் வந்து இதில் அப்படியே இறங்கிடும். காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து நல்லா கிரேட் பண்ணி அப்படியே எடுத்து கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் முதல் நாளே. அப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ இப்போ வந்து இதில் நான் அரைவாசி கேரட் போட போகிறேன், அரைவாசி கியூக்கம்பர். இந்த 3 கலர்ஸும் தெரியும். கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். நான் அப்படியே கையால் தான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து இது ஒரு சலட் மாதிரி இருக்கும், சாதாரண வெஜிடபிள் சலட் மாதிரி இருக்கும். பட் அவங்க அதை டிக் பண்ணி உள்ளே போகிறப்ப அது வந்து தயிர் பச்சடியாக இருந்தால் அது ஒரு சர்ப்ரைஸ் தயிர் பச்சடியாகவே உங்களுக்கு இருக்கும். சாப்பாடு வந்து சுவையாக இருந்தால் மட்டும் போதாது, இட் ஷுட் பி ஐ அப்பீலிங். ரெண்டு வகையான தயிர் பச்சடி பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஐடியாஸை நீங்கள் உபயோகப்படுத்தி இதை விட இன்னும் நீங்கள் வித்தியாசமான முறைகளில் வந்து தயிர் பச்சடி நீங்கள் செய்யலாம். ஸோ அது நான் உங்களுக்கு சில ஐடியாஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் செய்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அது மட்டும் அல்ல, இது வந்து இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்கன்னு வைங்க. அப்படி கெஸ்ட் வரும்போது அந்த சேம் ஓல்டு டைப் ரெசிபீஸையே நீங்கள் பண்ணிட்டு இருந்தால் உண்மையிலேயே போரடிக்க தான் செய்யும். ஸோ கொஞ்சம் வித்தியாசமாக்கி காட்டுங்க. அப்போ அவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் வந்து அதை சாப்பிட்றவங்களுக்கு வந்து ஓ இது நல்லா இருக்கே, இது வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் கிரெடிட். ஸோ அந்த மாதிரி சமைக்க நீங்கள் பழகணும். மீண்டும் சந்திப்போம் பிரியாணி சீரீஸில். அதுவரை மிக்க நன்றி, வணக்கம்.